சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீட்டிற்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுவாமி சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், எத்தனை சிலைகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? இந்த சிலைகள் எந்த கோவிலில் இருந்து திருடப்பட்டன? அவற்றின் மதிப்பு எவ்வளவு? விரிவாக சொல்லுங்கள். ஆழ்வார்பேட்டையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் 34 சாமி சிலைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான பல கோவில்களில் திருடப்பட்ட இந்த சாமி சிலைகள் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தீனதயாளன் என்பவர் ஒருவரது வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான குழுவினர் அந்த வீட்டிற்கு முழுவதுமாக சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் வீடு முழுவதுமாக கிட்டத்தட்ட கோடிக்கணக்கிலான மதிப்பிலான கற்சிலைகள் முழுவதுமாக பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை முதல் கட்டமாக கைது செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த வீட்டின் பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய மான்சிங், குமார், ராஜாமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவரிடம் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலையில் ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான ஒரு குழுவினர் இந்த வீட்டிற்கு சோதனை நடத்திய பிறகு மீட்கப்பட்ட சிலைகள் முழுவதுமாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிலைகள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் பழமையான சிலைகள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிற்கு இவர்கள் கடத்துவதற்காக இதனை பதுக்கி வைத்திருப்பதாக விசாரணையில் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த சிலை கடத்தலில் இன்னும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று காவல்துறை சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வீட்டின் உரிமையாளர் தீனதயாளனும் தற்போது தலைமறைவாக இருக்கிறார். கணேஷ், சுப்பிரமணியன், இது பற்றி விசாரிப்பதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? அதே போல முதற்கட்ட விசாரணையில் என்னவெல்லாம் தெரிய வந்திருக்கிறது? இவர்கள் இவர் ஒரு கூட்டாளிகளாக செயல்பட்டு சிலை கடத்தல் சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் நேற்று இரவு தங்களுடைய வீட்டில் பதுக்கியிருந்த அந்த சாமி சிலைகளை பேக் செய்து, அதாவது அட்டைப்பெட்டியில் பேக் செய்து மும்பைக்கு கடத்த இருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அப்போதுதான் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினார்கள். பேக் செய்தவர்கள் 3 பேர், அதாவது அந்த அட்டைப்பெட்டியில் கற்சிலைகளை, அதாவது சிலைகள் போல் அல்லாமல் வைக்கோல் மற்றும் மணல் போன்ற மூட்டைகளாக பதுக்கி வைத்து கடத்தல்வதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்போதுதான் அவர்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் சிக்கினார்கள். முதல் கட்ட விசாரணையில் தீனதயாளன் என்பவர் தலைமையில் தான் இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் மீது ஏற்கனவே சிலை கடத்தல் வழக்கு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தலைமறைவாக இருக்கிறார். அதே போல இன்னும் சிலருக்கு இந்த சிலை கடத்தலின் சம்பவத்தில் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் 13 பேர், அதாவது திரைப்பட இயக்குனர் சேகர் உள்பட 13 பேரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். 50 சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கில் அந்த கும்பலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கைதான 3 பேரையும் இன்று மாலைக்குள் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.